உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். துளசி, என்ன சொல்ற நீ? உனக்கு தெரியாது மோகன், இன்னைக்கு அவ வந்து என்ன நம்ம குழந்தைய கொல்றதுக்காக முயற்சி பண்ணா. என்ன சொல்ற நீ? நீ கொஞ்சம் பொறுமை. போதும், நிறுத்து துளசி. இவ்ளோ நாளா நீ என்ன வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ சொல்லிருக்க. ஆனா பதிலுக்கு நான் உன்கிட்ட எதுவுமே பேசினதில்ல. ஆனா இப்போ இன்னைக்கு இவ்ளோ பெரிய பழிய நீ என் மேல தூக்கி போடுறதுக்கு என்னால அனுமதிக்க முடியாது. ஒரு சின்ன கொசுவை அடிக்கிறதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்ல. அப்படிப்பட்ட நான் உன் குழந்தைய பறிக்க முயற்சி பண்ணனு பொய்யான பழிய தூக்கி போடுற. பொய்யான பழியா? நீ இன்னைக்கு என் குழந்தைய கொலை பண்ண முயற்சி பண்ணல, நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன். துளசி, பொறுமையா இரு துளசி. என்ன பண்ற? இந்த நிலைமையில என்ன பண்ண கூடாது ப்ளீஸ். உனக்கு என்னதான் வேணும் துளசி? நான் இங்க இருந்து மொத்தமா போயிடணும்னு தானே உனக்கு ஆசை? சரி, நான் இங்க இருந்து மொத்தமா போயிடுறேன். எப்படியோ எனக்கு நீங்க என்ன இருக்கு. சின்ன வயசுலயே அப்பா என்னை விட்டு போயிட்டாரு. சித்தப்பா வீட்டுல சித்தி வீட்டுல இருந்தா படிச்சு வளர்ந்த நான். சின்ன வயசுல இருந்து யார விரும்பினோ அவனுக்கும் உன்னதான் புடிச்சு போச்சு. மோகனோட சந்தோஷத்தை பார்த்து என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். என் வேலையில என் கவனத்தை செலுத்தினேன். நம்மளோட பிரஸ்ஸையும் இந்த ஆபீஸையும் தான் என்னோட உலகம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு மேலேயும் உனக்கு என் வாழ்க்கையோட கடைசி ஆதாரத்தையும் நான் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா சொல்லு துளசி. நான் இங்க இருந்து போயிடுறேன், மொத்தமா போயிடுறேன். தாமினி, நில்லு. நீ எங்கேயோ போக கூடாது. மோகன், அவளை போக விடு. நம்ம வாழ்க்கைக்கு அதான் நல்லது. அவளை போக விடு துளசி, நான் சொல்றத கேளு. இல்ல மோகன், நீ ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளு துளசி. துளசி, தாமினி நமக்காக நிறைய பண்ணிருக்கா. நாம நம்ம கல்யாண வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு காரணமே தாமினி தான். அப்ப ஆபீஸோட எல்லா வேலையையும் பொறுப்பையும் தன்னோட தலையில போட்டுக்கிட்டா. இந்த ஆபீஸ் எந்த அளவுக்கு எனக்கு சொந்தமோ அதே மாதிரி அவளுக்கு சொந்தம். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற மோகன். இது பாரு, நாளைக்கு நீ கஷ்டப்படுவ. இப்படி பண்ணாத மோகன், அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. நான் தான் சொல்லிட்டேன், தாமினி எங்கே போக மாட்டான். அவ எங்கே போக மாட்டான். அப்பனா சரி மோகன், தாமினி இங்க இருந்து போக மாட்டானா? அப்ப நான் இங்க இருந்து போயிடுறேன். ஏன்னா எனக்கு என் குழந்தைய விட வேற எதுவும் பெருசு இல்ல. துளசி, ஒரு இடத்துல என் குழந்தையோட உயிருக்கு ஆபத்துனா அங்க நான் இருக்க மாட்டேன். அதனால நான் இப்பவே இந்த நிமிஷமே நமக்குள்ள இருக்கிற உறவை அறுத்தறிறேன். என்ன பேசுற நீ? ஆமா மோகன், என் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். என் குழந்தை மேல தாமினியோட நிழல் கூட பட விட மாட்டேன். துளசி, என்ன உளறிக்கிட்டு இருக்க? நான் உன்னை எங்கேயோ போக விட மாட்டேன் துளசி. நான் போறேன் மோகன், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? நமக்குள்ள இருந்த எல்லா உறவையும் அறுத்தெறிஞ்சுட்டு தான் நான் இங்க இருந்து போறேன். அதுதான் நான் கடைசி தடவையா துளசியை பார்த்தது. அப்பதான் கடைசியா நான் என் துளசியை உயிரோட பார்த்தேன்.
அதனாலதான் எப்பெல்லாம் நீ துளசி பேரை எடுக்கிறியோ அப்பெல்லாம் அந்த வலி ஞாபகம் எல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்துடும். அந்த தப்பை நான் மறுபடியும் பண்ண மாட்டேன். நான் உன்னை ஆபீஸ்க்கு போக விட மாட்டேன். அண்ணா அண்ணா மோனியா, நான் சொல்றது ப்ளீஸ் கேளுங்க. ராதா, நான் சொல்றத நீ கேளு. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அந்த ஆபீஸ் எனக்கு கொஞ்சம் கூட ராசி இல்ல. உனக்கு தோணி இருக்கலாம் நான் லாயக்கு இல்லாதவ, உதவாக்கார, சோம்பேறின்னு. அதனாலதான் நான் ஆபீஸ்க்கு போலன்னு நினைப்பேன். ஆனா நான் ஏன் ஆபீஸ்க்கு போறதில்ல தெரியுமா? ஏன்னா அந்த ஆபீஸ் தான் எனக்கு பழைய ஞாபகத்தெல்லாம் திரும்பவும் நினைவுபடுத்தும். திரும்ப திரும்ப நான் யோசிச்சு என்ன நானே திட்டிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக நான் துளசி ஆபீஸ்க்கு போக விட்டேன்னு. அவ கைய பிடிச்சி நான் அன்னைக்கே தடுத்திருந்தா இன்னைக்கு அவ என் கூட இருந்திருப்பா, உயிரோட இருந்திருப்பா, என் பக்கத்துல இருந்திருப்பா. மோகனையா, மோகனையா, இது விதி. விதியை யாராலையும் வெல்ல முடியாது. யாரும் அதை மாத்தவும் முடியாது. நீங்க நீங்க துளசி அக்காவோட இறப்புக்கு நீங்க தான் காரணம்னு நினைக்கிறத நிறுத்துங்க. என்ன தப்பா நினைக்காதீங்க மோனையா. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நாம ஒருத்தரை மனசார நேசிக்கிறோம்னா அவங்க வார்த்தையை முழுசா நம்பணும். எந்த நிலையிலயும் அவங்களுக்கு துணையா நிக்கணும். ஏன்னா நீங்க நேசிக்கிறவங்க என்னைக்கோ தப்பு பண்ணவே மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு நல்லா தெரியல மோனையா, துளசி அக்கா உங்க மேலையும் குஷி மேலையும் எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்கன்னு. உங்க மனைவிங்கிற முறையில, குஷியோட அம்மாங்கிற முறையில அவங்க மனசுல தாமினி அக்காவை பத்தி இப்படி ஒரு விஷயம் தோணி இருக்குன்னா அது தப்பா இருந்திருக்காது மோனியா. உண்மை என்ன வேணா இருக்கட்டும், மாமா விஷயத்துல நீங்க எப்படி என்ன முழுசா நம்புனீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.